வணக்கம். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நம்ம நல்லெண்ணெய் கொடுக்குறோம், கடலெண்ணெய் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் ப்ரைஸ் கூட இருக்குது, மற்ற இடத்துலலாம் விலை கம்மியாக இருக்குது, நீங்கள் கூட சொல்கிறீங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக ரீசன் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். செக்குலேயே பார்த்தீங்கன்னா மரச்செக்கு இருக்குது, இரும்பு செக்கு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல் செக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் செக்கு இருக்கும். நம்ம கொடுக்குறது முழுக்க முழுக்க மரச்செக்கு எண்ணெய். இப்போ மரச்செக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈல்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதாவது அட் மீன்ஸ் நம்ம எள்ளு இப்போ போடுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 கிலோ எள்ளு போடுறோம் அப்படின்னா நமக்கு 3 லிட்டர் தான் வந்து எண்ணெய் கிடைக்கும். இது வந்து மரச்செக்கில். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இரும்பு செக்கு அந்த மாதிரி ஓட்டுறாங்க அப்படின்னாங்கன்னா, இப்போ 10 கிலோ போடுறாங்க அப்படின்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோ வரைக்குமே நமக்கு வந்து அதுலேருந்து ஆயில் கண்டென்ட் கிடைக்கும். பிகாஸ் இரும்பு வந்து எல்லா ஈல்டையுமே எடுத்து எண்ணெய் நமக்கு அப்படியே கொண்டு வந்துடும். பட் மரச்செக்கு அந்த மாதிரி கிடையாது. மரச்செக்கு பார்த்தீங்கன்னா வுட் ப்ரெஸ், அந்த கோல் ப்ரெஸ் தான். வுட் மரம் வந்து எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அரைச்சி எடுத்து வரும். இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க அந்த உயிர் சக்தி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போகாது, அப்படியே இருக்கும். அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும், ஏன்னா ஹீட் ப்ராசஸ் ஆகாதனால. அதர்வைஸ் நம்ம இரும்பு செக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு செக்கில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் ப்ராசஸ் இருக்கும். இரும்பு செக்கு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடும். அந்த மிஷின் ஹீட் ஆகும்போது அந்த ஆயிலும் சூடாக இருக்கும். அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் குறைய ஆரம்பிச்சிடும். குறைவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 30% வரைக்கும் அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சிரும். பட் உட்பிரஸில் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காது. அதாவது மரச்செக்கில் நம்ம கொடுக்குறது முழுக்க முழுக்க மரச்செக்கு. அதே மாதிரி கல் செக்குன்னு சொல்லுவாங்க. கல் செக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா கல் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஈல்டு நல்லா வரும். பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி தெரியாத ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறாங்க, வெளியில் வந்துட்டு உங்களோட ஒரு 50 ருபீஸ் கம்மியாக இருக்குது, உங்களோட ஒரு 70 ருபீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம வந்து முழுக்க கருப்பட்டி போட்டு ஆட்டுறது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெல்லம் தான் போட்டு ஆட்டுவாங்க. இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொலாசஸ் ஊற்றி பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோவே 10 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வரும். கருப்பட்டியோட ரேட் என்ன அப்படின்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம கருப்பட்டி போட்டு ஆட்டும் போது ஸோ அந்த ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கணும். இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்னைக்கு இதை கிளியராகவே ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக விலை ஏன் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.